தூண்களில் ஒன்றாக வழங்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு பட்டயம் மற்றும் பட்டம் படித்த யோகா ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சங்க சந்திப்பு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அனைத்து யோகா ஆசிரியரும் மாநில அளவில் சென்னையில் ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இதற்கான காரணங்கள் 2. ஒன்று, 2022 பணிபுரியும் 250 யோகா ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யோகா ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வோம் என்று உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அரசியல் கட்சி கூட்டணிக்கு எங்களுடைய வாக்குகளை செலுத்த இருக்கின்றோம் என்பதற்காகவும் அந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 2 காரணம் ஒரு முக்கியமான நோக்கம். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுஷ்மான் பாரத்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் யோகா ஆசிரியர் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க 2020. நம்ம தமிழ்நாடு அரசு 2022 மொத்தம் 250 பேரை 3 பகுதிகளாக யோகா ஆசிரியர் நியமனம் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஓராண்டு காலத்துக்கு சம்பளம் கொடுத்தாங்க. 2022 அக்டோபர்ல இருந்து 2023 அக்டோபர் வரையும் சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு கடந்த 2.5 ஆண்டு காலமாக சம்பளம் கொடுக்கவில்லை. அவர்களை பணியிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமான ஒரு உத்தரவை இன்றைக்கு தமிழ்நாடு யோகா மற்றும் இயற்கை கல்லூரியோட முதல்வராக இருக்கக்கூடிய திரு மனோகரன் அவர்கள் வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சு அந்த யோகாசிரியர் ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் வேலைக்கு போகல. இந்த 2.5 ஆண்டு காலமாக அவர் பார்த்த பணிக்கு சம்பளம் வரவில்லை. அதை கிடைப்பதற்கு தமிழக அரசு முழு முயற்சி உடனடியாக செய்ய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. 2வதாக, இதுவரையும் பட்டயம் மற்றும் பட்டம் படித்த யோகாசிரியருடைய எண்ணிக்கை தமிழகம் முழுவதும் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் இருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி ஒரு விவசாய நாட்டுல விவசாயிகள் முக்கியமோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யோகா ஆசிரியருடைய தேவையும் அதிகரிச்சிருக்கு. அதை உணர்ந்துதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியாவில் தோன்றிய யோக கலையை உலகம் முழுவதும் கொண்டாடும் விதமாக ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக அறிவித்தார். ஆனா இன்னைக்கு 1 லட்சம் பேருந்து 2 லட்சம் பேர் படிச்ச யோகா ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எந்த அரசு பள்ளியிலையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கல்லூரிகளிலும் யோகா ஆசிரியர் நியமிக்கப்படவே இல்லை. இந்த 1 லட்சம் குடும்பங்கள்ல இருந்து குறைந்தபட்சம் 7 லட்சம் வாக்காளர்கள் நாங்க இருக்கோம். இது தமிழக வாக்காளருடைய எண்ணிக்கை 6,80,00,000த்துல 1.1% நாங்க இருக்கிறோம். யோகா ஆசிரியருடைய குடும்பங்கள் இருக்கிறது. இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன முடிவெடுத்திருக்கோம், இந்த குடும்பத்தோட என்ன முடிவெடுத்திருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி பல்வேறு கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களித்திருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே வருகின்ற தேர்தலில் ஜெயித்ததன் பிற்பாடு வரக்கூடிய ஆட்சியில் யோகா ஆசிரியர் நியமனம் செய்வோம். அனைத்து பள்ளி, கல்லூரி, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், விளையாட்டு மையங்கள் போன்ற எல்லா இடங்களிலும், அரசாங்கத்திலும் சரி தனியாரிலும் சரி, அனைத்து இடங்களிலும் யோகா ஆசிரியர் நியமனம் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சி கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிப்பது என்று ஒரு உறுதியான முடிவு எடுத்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கேள்விகள் இருந்தால் வாக்களித்தோம். தமிழ்நாடு யோகா சங்கத்து சார்பாக அவங்க பல தடவை நாங்கள் சுகாதார அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கோம், துணை முதல்வரை சந்தித்து பேசியிருக்கோம். எந்த ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை உறுதி. ஆனா 2024 எங்களுக்கு நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும் இந்த தமிழக அரசு தெரிஞ்சு கொள்கிறோம். ஏன்னா எல்லா நாட்டிலையும் யோகா கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்தியாவில் பிறந்த இந்த யோகா கலைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த 2 வருஷம் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஏன்னா இங்க ஆட்சி நடக்கக்கூடியது அரசு அதிகாரிகளா ஆட்சியாளர் என்ற நிலைப்பாடு ஏற்படுகிறது. ஆட்சியாளர் அதிகாரிகளை கட்டுப்படுத்தணும். ஆனா இங்குள்ள அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. நாங்க பல தடவை சுகாதாரத்துறை அமைச்சர் சந்திச்சு கூட்டிருக்கோம். இந்த மாதிரி எங்களுக்கு 2 வருஷம் சம்பளம் கொடுக்கல. ஆனா அதிகாரிகள் கண்டுகொள்ளவே இல்லை. எதனால சம்பளம் கொடுக்கல எங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறாங்க அமைச்சர்கள் அவர்கள். ஏன்னா 1.5 கோடி மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே இல்லை. நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்திட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கள் நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு அரசுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் 20 துறைகளுக்கு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. ஆனா முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் யோகா கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லா விளையாட்டுத்துறைக்கு யோகா கத்துக்கொள்ள வேண்டும், யோகா செய்வதனால உடல்நலத்துக்கு நல்லதுன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர் உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய மகன் இப்ப ஸ்டாலினா இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யோகா துறையை ஒரு பொருட்டா நினைக்கல. ஆனா தயவு செய்து எங்களுடைய மனதை நாங்க வெளிப்படுத்துறோம். 2 வருஷமா நாங்க சம்பளம் இல்லாம வேலை பார்த்துக்கிட்டோம். தயவு செய்து இது முதலமைச்சர் தலையிட்டு உடனடியாக எங்களுடைய நிலுவத்தை விடுவிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் 2026 நீங்க வேற மாதிரி
தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 1.5 கோடிக்கு மேல வந்து யோகா படிச்சவங்க வந்து இருக்காங்க. ஆனா எங்களுடைய ஓட்டு வந்து கண்டிப்பா 1% மேல உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து நீ எதனால வந்து எங்களுக்கு வந்து மறைமுகமா வந்து யோகா கலையை வந்து அப்புறப்படுத்த தெரியல. ஆனா இது பின்விளைவு வந்து 2026 பிரதிபலிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்.